நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று கோகனட் ட்ரீ தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, தென்னை மரம் அனைவரும் அறிந்ததே. தென்னை மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் வீணாகாது, அனைத்து பாகங்களும் உபயோகப்படுத்தப்படும். தென்னை மரத்தில் உள்ள தென்னம்பூ, தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. தென்னங்குருத்து, தேங்காய் எண்ணெய், தேங்காயிலேருந்து எடுக்கக்கூடிய பால் அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதை தவிர தென்னை மரங்கள் கட்டுமான பணிகளுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். தென்னை நாரை கயிறு திரிக்கவும், கோகோபிட்னு சொல்லக்கூடிய உரங்கள் தயாரிக்கவும் உபயோகப்படுத்துகிறார்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தென்னங்குருத்து. அந்த குருத்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு வந்து அந்த குருத்தை உரிச்சா அரிசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வெள்ளை கலரில் உள்ள இந்த தென்னம்பூ, இந்த தென்னம்பூவில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. தென்னம்பூவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோட சிறிது நீரிட்டு அரைத்து அதனுடன் போதுமான நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதோடு பனங்கற்கண்டு சேர்த்து குடிப்பதால் இது இரத்த மூலத்தை இது சரி செய்யக்கூடியது. ஆசன வாயில் ஏற்படும் இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது. எச்சில் துப்பும்போது வரும் இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 2 கரண்டி வரைக்கும் தென்னம்பாலையோட சாறு எடுத்து அதோட அரை கரண்டி ஒரு மல்லித்தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது நிறுத்தக்கூடியது, பேதியை இது நிறுத்தக்கூடியது, உள்காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது, உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது, எலும்பு காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலையை அரைச்சி சாறு எடுத்து புண்களில் போட்டுட்டு வராதனால புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். புதிதாக ஏற்பட்ட காயங்களில் இதை இடுவதால் இரத்த கசிவு உடனே நிற்கும். நண்பர்களே, தென்னம்பாலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட புளிப்பில்லாத தயிர் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் எலுமிச்சம் சாறு சேர்ந்து குடிச்சிட்டு வரனால வயிற்று கருப்பை இது சரி செய்யக்கூடியது, நீர் சுருக்கு இதை சரி செய்யக்கூடியது. காலை மாலைன்னு இதை குடிச்சிட்டு வரனால யூரினரி ட்ராக்டில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், எரிச்சலோடு வெளிவர்ற சிறுநீர் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலைன்றது அந்த குருத்துக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய தென்னம்பூ சொல்லுவாங்க. அந்த தென்னம்பூவை நீர் விடாமல் அரைத்து அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி தைலமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை புழுவெட்டு உள்ள இடங்களில், தலையில் புழுவெட்டு காரணமாக முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நல்லா அழுத்தி தேய்ச்சி மசாஜ் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கிறதுனால புழுவெட்டு சரியாகும். பெண்கள் குழந்தை பெற்ற பின்பு வயிற்றில் ஏற்படும் வரி போன்ற தழும்புகளை இந்த எண்ணெயை தேய்த்து வருவதால் போக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு தென்னம்பூக்களை எடுத்துக்கிட்டு அதோட சிறு இஞ்சி துண்டு சேர்த்து அரைத்து அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை குற்றங்களை இது சரி செய்யக்கூடியது. மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது. அல்சருக்கு இது ஒரு நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் நரம்பு தொந்தரவுகளை இது சரி செய்யக்கூடியது. தண்டுவளத்தில் ஏற்படும் நரம்பு கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலையை அரைச்சி சாறு எடுத்து அதனோடு மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால உடல் வலியை இது போக்கக்கூடியது, தசை வலியை இது போக்கக்கூடியது, உடலில் ஏற்படும் மூட்டு வலி, தண்டுவட வலி அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலையை அரைச்சி சாறு எடுத்து மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு கருப்பை கட்டிகளை இது
கரைக்கக்கூடியது. கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் இது சரி செய்யக்கூடியது. மோர் கலந்து தென்னம்பாலை சாறை குடித்து வருவதால் சிறுநீரக கற்களை இது கரைக்கக்கூடியது. கல்லீரல் மண்ணீரலில் ஏற்படும் வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இன்சுலின் சுரப்பை இது சரி செய்யக்கூடியது. சிறுநீரகத்தில் ஏற்படும் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தென்னம்பாலையை அரைத்து சாறு எடுத்து ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதனோடு அரை கரண்டி திரிப்பலா, ஒரு 1/4 கரண்டி ஜாதிக்காய் சம அளவு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஆண் மலட்டுத்தன்மையை இது சரி செய்யக்கூடியது. சிலந்தி கடிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். ஓரிரு நாட்கள் இதை குடித்து வருவதால் சிலந்தி கடிப்பதால் ஏற்படும் விஷத்தை இது முறிக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம்பூவை எடுத்துக்கொண்டு அதனோடு ஒரு அரை கரண்டி சீரகம், 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் பால், தேங்காய் பாலில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. தினசரி தேங்காய் பாலை ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால உடலுக்கு அதிக நன்மைகளை இது கொடுக்கக்கூடியது. இதில் அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலை தினசரி குடிச்சிட்டு வரனால அசிடிட்டியை இது சரி செய்யக்கூடியது. நெஞ்சு எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது. அல்சரை இது சரி செய்யக்கூடியது. இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து கசகசா சேர்த்து அரைத்து தினசரி குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணை இது ஆற்றக்கூடியது. தேங்காய் பாலை தினசரி சிறிது குடிச்சிட்டு வரனால பெருங்குடலில் ஏற்படுற சிக்கல்களை இது சரி செய்யக்கூடியது. இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தினசரி அதிக அளவில் மலம் கழிக்க தோன்றி கொண்டே இருக்கும், அடிக்கடி மலம் கழித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இதை தினசரி குடித்து வருவதால் இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம் இது சரி செய்யக்கூடியது. குடல் புற்று வராமல் இது தடுக்கக்கூடியது. டைஜஷன் பவர், ஜீரண சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது. உடலில் ஏற்படும் சோர்வை போக்கக்கூடியது. இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இது குடித்த உடனே உங்களுக்கு உடனே நல்ல ஒரு புத்துணர்ச்சி இது கொடுக்கக்கூடியது. மூளைகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. ஞாபக சக்தியை இது கூட்டக்கூடியது. அல்சிமர், பார்க்கின்சன் போன்ற நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது. எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது. நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது. காச நோய்களை இது வராமல் தடுக்கக்கூடியது. நுரையீரலுக்கு பலம் தரக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் காம உணர்வை இது தூண்டக்கூடியது. இந்த தேங்காய் பாலை உடல் முழுதும் பூசி குளிச்சுட்டு வரனால உடலுக்கு நல்ல பொலிவை கொடுக்கக்கூடியது. தேங்காய் பாலை தலையில் தேய்த்து சிறு நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால பொடுகை போக்கக்கூடியது. உயர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, இளநீரை அடிக்கடி குடிக்கிறனால உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடியது. வெயில் காலங்களில் ஏற்படும் நீர் இழப்பை இது தடுக்கக்கூடியது. இளநீரோட பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸ் இது சரி செய்யக்கூடியது. வெயில் காலங்களில் ஏற்படும் நீர் குறைவிற்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் எரிச்சல்களை சரி செய்யக்கூடியது. டீஹைட்ரேஷனை சரி செய்யக்கூடியது. வெயிலில் அலைஞ்சிட்டு வரும்போது ஏற்படுற மயக்கங்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது. இளநீரில் அதிக அளவில் ஃபைபர் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், சோடியம், புரோட்டீன் அதிகமாக இருக்குது. மினரல்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது. தாகத்தை தணிக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது. இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடியது. வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது.
இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது, ஜீரண சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது, இருமலை தணிக்கக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு இளநீரை கொடுத்து வருவதால் குழந்தைகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு டையூரிக்னு சொல்லலாம், சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, தேங்காயை உணவில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காயில் அதிக கொழுப்பு இருக்கின்ற அதிகமாக வதந்திகள் பரவுகின்றது. தேங்காயில் நல்ல கொழுப்பு சத்து உள்ளது. தேங்காயை அளவாக சாப்பிடும் போது மிக உடம்புக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடியது. இதில் நிறைய புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், அயர்ன், விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் B12 போன்ற சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தினசரி தேங்காயை உணவில் சேர்த்துக்கிறனால உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது. உடலில் ஏற்படும் அலர்ஜியை இது சரி செய்யக்கூடியது. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இம்யூனிட்டி பவர் அது கூட்டக்கூடியது. நண்பர்களே, அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை உடலுக்கு தேய்ச்சிட்டு வரனால சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற சரும நோய்களை வராமல் தடுக்கக்கூடியது. அரிப்பு, எரிச்சலை இது போக்கக்கூடியது. டெங்கு கொசு கடிக்காமல் தடுக்கக்கூடியது. டெங்கு கொசுன்றது கால் முட்டி வரை பறக்கக்கூடியது. அதிக உயரம் பறக்காது. கால் முட்டி வரை உள்ள இடங்களில் தேங்காய் எண்ணெய் டெங்கு காய்ச்சல் வரும் காலத்தில் தினசரி கால் முட்டி அளவு தேங்காய் எண்ணெயை தேய்த்து வருவதால் டெங்கு கொசுக்கள் கடிக்காது. நண்பர்களே, சமையலுக்காண்ட தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கக்கூடியது. மூளை ஆரோக்கியத்திற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடியது. சுத்தமான தேங்காய் எண்ணெயை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால ஆனல் இச்சிங் சொல்லுவாங்க, ஆசன வாயில் ஏற்படுற அரிப்புகளை இது தடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை இது கூட்டக்கூடியது. நண்பர்களே, தேங்காய் வந்து காஞ்ச தேங்காயாக இருக்கும். தண்ணி உள்ள தேங்காயும் இருக்கும். காஞ்ச தேங்காயும் கடைகளில் விற்பாங்க. அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து அதோட விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி சூடு செய்து ஹைட்ரோசெல்லின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கத்து மேலே இதை இரவு நேரங்களில் பற்றா போட்டு காலையில் கழுவிட்டு வரனால விரை வீக்கம், விரை வலி இரண்டும் வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, தேங்காயை பால் எடுத்து அதோட டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லி இப்போ வந்து கடைகளில் கிடைக்கிறது. அந்த டிராகன் ஃப்ரூட்டோட சாறையும் சேர்த்து பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால அசிடிட்டி, அல்சர், கேஸ் ப்ராப்ளத்தை இது சரி செய்யக்கூடியது. பெண்கள் தேங்காயை அரைத்து மார்பகத்தில் உப்பற்றாக போட்டு வரனால பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் கட்டிக்கொள்வது சரியாகும், வலி சரியாகும். இளநீரோடு ரோஜா இதழ்கள் சேர்த்து ஊற வைத்து குடித்து வருவதால் வயிற்றுப்பூச்சிகள் வெளியேறும், நீர் இழப்பு சரியாகும். தேங்காய் சிரட்டையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சரும நோய்களை சரி செய்யக்கூடியது. தென்னை மரத்தின் அனைத்து பாகங்களும் வீணாவதில்லை. அனைத்து பாகங்களும் வீட்டு உபயோகத்திற்காகவும் மருத்துவ உபயோகத்திற்காகவும் அதிகமாக பயன்படுகிறது.